நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. மறுபடியும் என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்ல முடியும் விசுவாசத்தோடு, என் பாத்திரத்தின் பங்குமானவராய் அவர் இருக்கிறார். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாராக சேர்ந்து ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம் என்று சொல்வோமா? உமக்கே ஆராதனைகள் என்று சொல்வோமா? அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்வீங்க? எனக்கு முன்பாக நான் அவரை மாத்திரம் வைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படாமல் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனே. அல்லேலூயா. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே,
முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை மாத்திரம் நாங்கள் உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். விசுவாசத்தோடு வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. மறுபடியும் ஆராதனை உமக்கே. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உமக்கே ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே உமக்கே நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாம் விடுதலையோடு பாடுவோமா? விடுதலையோடு மறுபடியும் பாடுவோமா? ஆராதனை. நம்முடைய சத்தங்கள் எல்லாம் பரலோகத்திலே சேருவதாக. அல்லேலூயா. பாடுவோமா? ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக அல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாவதா. துதி கன மகிமைக்கு எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நாங்கள் கண்மர்கள் முன்பாக உண்மையே நிறுத்தி இருக்கிறோம் என்று எல்லாரும் சொல்வோமா? ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனைகள் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. ஆமென். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உமக்கே ஆண்டவரே எங்கள் துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரை என் கண் முன்னாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மையே எங்கள் கண் முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஜீவ மார்க்கம் இது என்று எங்களுக்கு தெரியப்படுத்துகிறவரே மக்கே ஸ்தோத்திரம். பரலோகத்திலே எங்களை சேர்த்து கொள்ளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனமாக எங்களை சேர்த்து கொள்கிறவரே, எங்களையும் ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரன் ரத்தத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய குமாரன் ரத்தத்தை வைத்து எங்களை மீட்டு கொண்டீரே. உம்முடைய குமாரனை எங்களுக்காக பூமிக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொந்த குமாரன் ரத்தத்தை வைத்து ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்தவரே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே எங்களுடைய துதி ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய கணம் ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய மகிமையை செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே
அல்லேலூயா என்று சொல்வோமா? எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே தொழுது கொள்ளுகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர், நீரே பெரியவர், மாறாதவர். ஆண்டவரே, உமக்கே எங்கள் மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர், பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தை நல்லது. இதை சொல்லுகிறவன் ஒரு தலை சிறந்த ஞானி என்று அழைக்கப்படுகிற மன்னன். அவன் சொல்லுகிறான், காரியத்தின் துவக்கம் நல்லதுதான், ஆனால் முடிவு தான் ரொம்ப நல்லது. அதைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மிடம் கேட்கிறார். இந்த ஆண்டு துவக்கம் எப்படி இருந்தது, ஆனால் முடிவு, ஆண்டின் முடிவிற்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் சரியாய் ஓடிக்கொண்டு இருந்தோமா? அவருடைய வழிகளிலே, அவருடைய எண்ணங்களின்படியாக நம்முடைய ஜீவியம் கொண்டு செல்லப்பட்டதா? வேதத்திலே ஒரு சபையை இயேசுவானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த சபையின் நிலவரம்தான் இன்றைய சபையின் நிலைமை என்பது தெள்ளத் தெளிவு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. போதும். நீ விழித்துக்கொண்டு. ஏன் விழித்துக்கொண்டு என்று கர்த்தர் பேசுகிறார்? முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதிகளை பார்க்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருந்தாய் சொல்லல, இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறாய். செத்தவனாய் இருக்கிறாய், செத்துப்போன நிலைமை. என்னை பார்த்து செத்து போயிட்டேன்னு சொல்றீங்களே. நம்முடைய சரீரம் உயிரோடு இருக்கிறது, ஆனால் ஆவி நம்மை தந்த தேவனோடு கொண்டிருக்கிற உறவிலே மரித்து விட்டதாக இயேசுவானவர் இந்த சர்தை சபையை பார்த்து மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்தும் சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கிற, நல்லதுதான், ஆனால் செத்தவனாயிருக்கிறாய். அதனால உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை
உன் வாழ்க்கையிலே சாவுக்கேதுவான காரியங்களை இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே வந்தாலும் கூட ஸ்திரப்படுத்தும்படியாக உனக்கு தருணங்களை கொடுக்கிறேன் என்று அன்பின் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். இந்த சபை உயிருள்ள சபைதான். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். சிலர் சபைகளை குறித்து பேசும்போது சொல்லுவார்கள், அது பெயர் கிறிஸ்தவ சபை, இது ஆவிக்குரிய சபை. இந்த சர்தை சபையும் ரெண்டும் கலந்த நிலைமையிலே, உயிருள்ள நிலைமைதான், ஆனால் செத்தவனாய் காணப்படுகிற, மனிதர் கண்களுக்கு முன்பாக அல்ல, தேவாதி தேவனுடைய கண்களுக்கு முன்பாக செத்துப்போன நிலைமை. சற்று இந்த சபையை எப்படி உயிருள்ளதாய் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய அந்த ஆவிக்குரிய நிலைமையினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். வரலாறு சொல்லுகிறது, இந்த சபை மிகவும் பிரசித்தி பெற்ற சபையாக அந்த நாட்களிலே காணப்பட்டதாம். எப்படி பிரசித்தப்பட்டது அப்படி என்றால், இந்த சபை ஒரு டீசன்சி, பண்பாடு, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமைகள் தனக்கே உரித்தான பாணியிலே செயலாற்றி கொண்டிருந்த சபை. பின்னையே இந்த சபையை பார்த்து கர்த்தர் செத்தவன் என்று சொல்லுகிறார்? கர்த்தருக்கு புத்தி குறைந்து விட்டதோ? ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய நபரை பார்த்து செத்து போயிட்டப்பா அப்படின்னு சொன்னால் கர்த்தரிடம் கோளாரா, சபையிடம் கோளாரா? அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த சபை, சர்தை சபை மிகவும் கனத்திற்குரிய ஒரு சபை. அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவ பிள்ளைகள் இந்த சர்தை சபையிலே அங்கத்துவம் வகிப்பதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். காரணம், இந்த சபை செழிப்பு நிறைந்த சபையாக காணப்படுகிறது. வியாபாரம், வாணிகம், உலக காரியங்களிலே மிகவும் இந்த சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஓஹோ என்று செழிப்பான நிலைமையிலே காணப்பட்ட ஒரு நிலைமை. அதனால இந்த சபைக்கு வருகிறவர்களுடைய ஆராதனையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாமெல்லாம் இவர்களுடைய ஆராதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஒரு யூனிஃபார்மிட்டி அவர்களுடைய ஆராதனையிலே காணப்பட்டதாக வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். படிக்கும்போதே நமக்கு இருதயத்தை நெகிழ பண்ணுகிறது. அப்படி ஆராதித்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ செத்தவனாயிருக்கிறாய். ஏன் ஆண்டவருக்கு என்னாச்சு? நல்லா தானே ஆண்டவர் இருந்தார். அவரை குறித்த அறிமுகத்தை நம்ம முதல் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். 7 என்பதால் கம்ப்ளீஷன், பூரணம். பூரணமான தேவனுடைய பார்வையிலே இந்த சபை பூரணத்துவம் உடைய சபையாக காணப்படாததினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு தான்ப்பா இருக்கிற, ஆனால் உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? செத்துப்போன நிலைமை. மாத்திரமல்ல, இவர்கள் ஆராதனையில் மாத்திரம் யூனிஃபார்மிட்டி என்று சொல்ல முடியாது. இவர்களுடைய உபதேசங்களிலே மிக தூய்மை உண்டு. இவர்கள் கர்த்தருக்கென்று வைத்திருக்கிற வைராக்கியம். நம்முடைய ஜீவியத்தை சற்று அலசி பார்ப்போம் என்றால் நம்மிடம் அந்த வைராக்கியம் சற்று மேடு பள்ளமாகத்தான் இருக்கும். ஒரு நாளிலே வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுப்போம். அடுத்த நாளிலே போதும் போதும் அவ்வளோதான் எனக்கு முடியும் சொல்லி 6-7 மாதங்களாக காணப்படாமல் போய்விடுவோம். பிறகு ஏதோ வந்துவிட்டேன் என்பது போல காண்பித்து கொள்ளுவோம். அதில் பெருமையும் அடைவோம். நான் நன்றாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த சபையும் தன்னை குறித்த ஒரு பெருமிதத்தோடு, என்கிட்ட வைராக்கியம், என்கிட்ட செழிப்பு, எனக்கு எதில் குறைச்சல், ஆவிக்குரிய ரீதியிலும் என்ன மாதிரி நீ ஆராதித்து விட முடியுமா? நான் எப்படி அப்படி அழகாக கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, முன்னணியிலே வகிக்கிற நிலைமையிலே காணப்படுகிறேனோ, நீ எல்லாம் எங்கள் சபைக்கு முன்னால் வந்துட முடியுமா? அந்த நிலைமை தான் இந்த சபைக்கு வருகிற பிள்ளைகளிடம் காணப்பட்டதாக வேதாகம பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்.
இந்த சபையிலே ஆராதனையிலே பங்கு பெற்றவரே சொல்லுகிறார், இந்த சபைக்குள் நுழைந்துவிட்டு வெளியே வந்தால் நமக்கு எப்பொழுது திரும்ப இந்த சபைக்குள்ளே ஆராதிக்க போவோம் என்கிற உணர்வு தான் மேலிடும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரம் காணப்பட்டதினாலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று காணப்பட்டாலும் கூட உன் நிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? செத்துப்போன நிலைமை. காரணம் கர்த்தரே சொல்லுகிறார், பாசாங்குத்தனம், ஹிப்போக்ரைசி என்று சொல்லுகிறார்களே போல இவர்களுடைய அந்த உத்தம வாழ்க்கையிலே ஒரு போலியான உத்தமம். நான் போலி என்று சொல்லும் பொழுது நான் அந்த உணவு பண்டத்தை குறித்து சொல்லவில்லை. ஒரு மாயமான உத்தமம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் நம்மை போல. ஆனால் தேவ பார்வையிலே அவர்கள் உத்தமமாயில்லை. கர்த்தர் அதனால தான் அதை சுட்டி காட்டுகிறார். உன்னுடைய பாசாங்குத்தனம் என்னை கோபமுற செய்கிறது, உன்னுடைய போலியான உத்தமம் என்னை வெறுப்பேற்றுகிறது. நாம் சிலரை பார்த்து சொல்லலாம், பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, பார்த்தாலே காண்டா இருக்குது. கர்த்தரும் இந்த சர்தை சபையை பார்த்து அப்படிதான் புலம்புகிறார். நீ பார்க்கிறதுக்கு பரிசுத்தமானது போல இருக்கிறாய், உன்னுடைய ஆராதனையிலே எல்லாம் இருக்கிறது தான், ஆனால் உண்மை இல்லையே. அந்த ஆராதனையிலே ஒரு போலி காணப்படுகிறதே, ஒரு பாசாங்கத்தனம், மாய்மாலம் காணப்படுகிறதே. உன்னுடைய உதடு என்னை ஆராதிக்கிறது, உன் உள்ளம் எனக்கு தூரத்தில் அல்லவா இருக்கிறது. அதை எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் அதை அங்கீகரிக்க முடியவில்லையே. கர்த்தர் இந்த சர்தை சபையை பார்த்து மாத்திரம் சொல்லவில்லை, நம்மை பார்த்தும் கூட இந்த காலை வேளையிலே அப்படித்தான் சொல்லுகிறார். நான் கர்த்தருக்குள்ள சரியாதான் இருக்கிறேன், அந்த உணர்வோடு தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாசாங்குத்தனம் உண்டு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்கள் சொல்லவில்லை. கர்த்தரே சொல்லும் பொழுது நாம் அந்த பாசாங்குத்தனத்தில் இருந்து வெளியேற வேண்டுமே தவிர அதை வைத்து மூடி மறைப்பதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. இப்போ என்னையே கேட்குறாரு கர்த்தர், வருஷத்தை ஆரம்பித்த எப்படி உன் முடிவு எப்படி இருக்கு? என்னையே கேட்குற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் தம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும், அவர் பேர் என்னங்க? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவரே சொல்லுகிறார், நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஐ எம் ஹூ ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் திருவுளம் பற்றுகிறார். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். நான் தொடங்கினா அதை முடிப்பேன், நான் ஆரம்பித்தா அதை சரியாய் முடித்து வைப்பேன். அடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22க்கு வருவோம். நிறைய வசனங்கள் உண்டு. நாம் சில வசனங்களை தியானிக்கும் பொழுது அதனுடைய முழுமையை அறிந்து கொள்ளலாம். 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது 22வது அதிகாரத்திற்கு போவோம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். தொடர்ந்து அதுக்கு முந்தைய வசனங்களிலே வாசிக்கலாம். 16 வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவில்லி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்படியே ரிவர்ஸ்ல 13 வாசிக்கலாம். நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அதை சொல்லிவிட்டு வரிசையாக தம்முடைய அந்த சுபாவங்களை அங்கே பகிர்ந்து உரைக்கிறதை வாசித்து அறிய முடிகிறது. கர்த்தர் தொடங்கினால் அதை முடிக்கிறதற்கு சர்வ சக்தி படைத்தவர். அல்லேலூயா. நாமும் சர்வ வல்லவரை பின்தொடருகிறோம்.
தொடக்கம் நல்லா இருந்துச்சு, முடிவு இந்த தேசத்திலேயே நான் தரித்திருக்கிறேன் என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியவில்லை. நம்மிடம் கேள்வி கேட்கிற கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், நான் தொடங்கினதை முடிக்கிற கர்த்தர். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். எபிரெய ஆக்கியோன் அங்கே சொல்லுகிற காரியம், சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருந்த அல்ல, இருக்க போகிற அல்ல, இருக்கிற இயேசு போதும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் இயேசு. அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், A to Z. ஒரு ஆங்கில வேதாகமத்திலே அப்படி வாசிக்க முடியும், A and Z. தொடக்க வார்த்தையும் அவர்தான், முடிவும் அவர்தான். அப்படிப்பட்டவர் உங்களிலும் என்னிலும். நம்முடைய முடிவான வாழ்க்கை, முடிவு என்றால் நான் லாஸ்ட் என்று சொல்லல, இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே வந்து இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே வைராக்கியம் வளர்ந்திருக்கிறதா? கர்த்தரை நேசிக்கிற நேசத்திலே வளர்ச்சி உண்டா? நம்முடைய வேத தியானம் வளர்ந்தேறுகிறதா இருக்கிறதா? மங்கி தேய்ந்து காணாமல் போகிறதா இருக்கிறதா? நம்முடைய ஜெப வாழ்க்கை தொடங்குகிறோம், நான் இனிமே ஜெபிப்பேன் ஆண்டவரே. எப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணினா 50 மணி நேரம் ஜெபம் பண்ணது போன்ற ஒரு பிரமை தானே நமக்கு ஏற்படுகிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல முடிக்கிறவருமாயிருக்கிறவர். இந்த இயேசுவை நோக்கி இனி வருகிற நாட்களிலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பெர்சிவரன்ஸோடு, பொறுமையோடு, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே வைராக்கியத்தோடு நாம் ஓடுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நமக்கே தருவார். மாறாத உண்மை. இந்த சர்தை சபையிலே ஆரம்பம் நன்றாக தான் இருந்தது, ஆனால் முடிவு மிகவும் வருந்தக்கூடிய ஒரு நிலைமையிலே இந்த சபை காணப்பட்டு விட்டது. என்ன ஆயிற்று இந்த சபைக்கு? வாட்ச்லெஸ்னஸ். கர்த்தர் அந்த காரணத்தையும் சொல்லுகிறார். அந்த விழிப்புணர்வு இந்த சபையிலே இல்லையே. இந்த சபை தம்மை தொலைத்து விட்டது. அதனால தான் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிறப்பா, ஆனால் செத்து போயிட்ட. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் உயிர் இருக்குது. இந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு அரசியல் தலைவர் 1 வாரம் 10 நாள் காலமாக அவர் செயற்கை சுவாசத்துடன் ICUவிலே இருக்கிறார் என்ற தகவல் வந்தது. அதை எடுத்த உடனே அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார் என்ற தகவல் வந்தது. ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, உயிரோடு தான் இருக்கிற மாதிரி, ஆனால் செத்து போகிற நிலைமை. அங்கே ஒரு சுவாச கருவியை பொருத்தினால்தான் சுவாசம் ஏற்படுகிறது. இதை போன்றுதான் நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் காணப்படுகிறது. ஆமாதானே? கர்த்தருக்கு முன்பாக நாம் அதை ஒத்துக்கொள்ளுவோம். தன் பாவங்களை மறைக்கிற அனுபவம் வேண்டாம், அறிக்கை செய்து மாத்திரமல்ல, விட்டுவிடும் பொழுதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த சபையிலே இந்த சரிவு, செத்தவன் என்று அழைக்கப்படுகிற வீழ்ச்சி, ஒரு இரக்கம், ஏற்றம் தானே இருக்க வேண்டும். நல்ல செழிப்பாய் காணப்பட்ட சபைதானே, கர்த்தரை ஆராதிப்பதிலே முன்னணி வகித்த சபைதானே, அங்கே கர்த்தருக்கு கொடுப்பதிலும் மிகவும் உற்சாகமாய் கொடுத்தவர்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகிறது. இதெல்லாம் இருந்ததுனால தங்கள் மீது ஓவர் கான்ஃபிடென்ஸ் வைத்து விட்டார்கள். நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், நான் அதெல்லாம் ஓகே, நான் எப்படி கர்த்தரை ஆராதிப்பேன் தெரியுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்த கர்த்தர் போட்டு தள்ளிட்டார். நீ உயிரோடு இருக்கிறவன் நினைச்சு உன்னை நீ ஏமாத்திக்கிடாத, நீ செத்தவனாய் இருக்கிறாய். உயிர் இருக்கு, ஆனால் செத்து போன நிலைமை, எழுந்து செயலாற்ற முடியாத நிலைமை,
சுவாச கருவி செயற்கையாக பொருத்தப்பட்டு ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில நபர்களிடத்தில் பேசும் பொழுது சொல்லுவாங்க, இருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன், புல்லிங் ஆன் டிராகிங் ஆன். இழுபறியில் உயிர் போக மாதிரி இல்லை, உயிரோட இருந்த மாதிரி இல்லை, இழுபறியில் இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமாதானே? ஆண்டவர் நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துவாராக. ஏன் இந்த சரிவு? ஏன் இந்த இரக்கம் என்றால் டிசெண்டிங்? ஏன் இந்த வீழ்ச்சி? பிகாஸ் ஆஃப் வாட்ச்லெஸ்னஸ். அங்கே காட்லினஸ் இருந்தது, தேவ பக்தி இருந்தது, ஆனால் தேவ பக்தியின் வேஷம் இருந்ததே தவிர அந்த பலனை இந்த சபை மறுதலித்து போன நிலைமை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, செத்தவனாயிருக்கிறாய். பிலிப்பியர் 1:6 வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்கு 5 வாசிப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய தொடங்கினவர். முடிய தொடக்கம் இருந்தா கர்த்தர் அதை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார். நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் ஓடி முடிக்க வேண்டும். ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சர்தை சபையே, உன்னால் அப்படி சொல்ல தைரியம் உண்டா? நான் வெற்றியாய் விசுவாசத்தை காத்து கொண்டேன். மனிதருக்கு முன்பாக நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மனிதருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுவது போன்ற பாசாங்குத்தனம். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இல்லை என்பதுதான் கர்த்தர் நம்மை வைத்து நினைத்திருக்கிற மனக்குமுறல். அந்த மனக்குமுறலுக்கு சர்தை சபை என்ன பதில் சொல்ல போகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், உன்கிட்ட விசுவாசத்தை நான் தொடங்கினான், அது எந்த நற்கிரியையாயிருக்கட்டும், நான் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம், உன்னுடைய மரண பரியந்தம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாள், அது பரியந்தம் நான் எப்படி நடத்தி வருவேன்? முடிய. அந்த பதம் உங்கள் தமிழ் வேதாகமத்திலே இருக்கிறதா என்று பரிசீலனை செய்து பாருங்கள். தொடங்கினவர் முடிய நடத்துவார். ஆனால் சர்தை சபை நிர்விசாரமாக தன்னை கண்காணிக்க தவறிவிட்டது. தன்னுடைய நீதியின் காரியங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை. கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். என்ன மாதிரி கர்த்தரை யார் ஆராதிக்க முடியும்? என்ன மாதிரி கர்த்தருக்கு நேரத்தை யார் கொடுக்க முடியும்? நான் எவ்வளவு வியாபாரமாக இருக்கட்டும், ஆராதனை என்றால் ஓடி வந்து விடுவேன். இப்படி சபை தன்னை நினைத்து ஏமாந்து போய்விட்டது. கர்த்தரிடத்திலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று சர்தை சபை நினைக்கவில்லை. நாமும் கூட நினைத்திருக்க மாட்டோம் தானே. இப்படிலாம் கர்த்தர் சொல்லுவாரா? சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காது இருந்தா கேளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் என்ன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் போங்கோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். அது ட்ரெண்ட் என்று சொல்லுகிறோம். உலகத்திற்கும் நமக்கும் வேறுபாடு உண்டு என்பதை எப்படி காண்பிப்பது? நம்முடைய கிரியைகளின் மூலமாக தானே எல்லாவற்றிலும் உலக காரியங்களிலே நடைமுறைப்படுத்துகிறோம். வித்தியாசம் இல்லை. உலகத்தாரே பயப்படுகிறார்கள், ஆனால் சபை பயமில்லாமல் உலகத்தின் போக்குகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பெலனை மறுதலிக்கிற நிலைமை. கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறவர் அல்ல. அதனால தான் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு. மத்தேயு 23:26 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் சில அடைமொழிகளை கொடுத்து சாடுகிறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே அவர் சொல்லிட்டாரு, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஓகே,
முதலாவது கர்த்தர் அந்த பரிசேயர்களை வேதபாரகர்களை குறித்து சொல்லுகிறார். அவங்க சொல்ற காரியத்தெல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க, அவங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. நீங்க அந்த முதல் 2 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதுதான் சர்தை சபை. சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எப்படி, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், செய்ய வேண்டும். வாசிக்கலாம் பாருங்க 3வது வசனத்தில், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற யாவையும், அவங்க சொல்றதை கை கொள்ளுங்க, சொல்றபடி செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருக்கிறார்கள். நீங்க அப்படி போயிடாதீங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதாங்க ஜனவரியில சொன்னோம், நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, அப்படி இருப்பேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுவேன் ஆண்டவரே, உமக்கு நேராக என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னையே காணிக்கையாக தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ரொம்ப அப்படியே மெல்ட் ஆயிட்டாரு நம்முடைய அர்ப்பணத்தெல்லாம் பார்த்துட்டு. என் பிள்ளை இந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதே, உங்களை ஆழமாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாரு. பிப்ரவரி அப்படியே நவம்பர் டிசம்பர் 3வது ஓய்வு நாள் வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம் சொன்னேன்ல, செஞ்சியான்னு கேட்குறார். இப்போ அப்படியே வருவோம் 26வது வசனத்திற்கு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, குருடனான கண்ணு இல்லையா? அப்பன இந்த பரிசேயனுக்கு கண்ணு இருக்குது, ஆனா தன்னை பார்க்கிற பார்வையிலே குருட்டுத்தனம். தன்னை பார்க்கறதில்ல, அடுத்தவங்க குறைகளை தான் பார்க்கறது. அவங்க அப்படி, இவங்க இப்படி. உலகத்தாரே சொல்லுவாங்க, அடுத்தவங்க முதுக பார்க்காத, அடுத்தவங்க முதுக நீ பார்க்காதன்னு சொல்லி உலகத்தாருக்கு தெரியுது. ஆனால் சர்தை சபை என்ன செய்கிறது? மற்றவர்களுடைய குறைகளை அப்படியே பெருசா காட்டுகிறது. பாத்தியா அவங்க அப்படி இருக்காங்க, பாத்தியா இவங்க, உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியல, இவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க காரியங்கள் இருக்கட்டும், உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்திரமே இருக்கு. நீ அவங்க கிட்ட இருக்க மைல்டு பார்ட்ஸை ரொம்ப பெருசாக பூதாகாரப்படுத்துகிறாயே. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புற சுத்தமாகணும்னா முதல்ல உள்ள என்ன பண்ணு? சுத்தப்படுத்து. இத சர்தை சபை செய்ததென்றால் கண்டிப்பாக சாகிறதற்கு ஏதுவானவைகளை நீ ஒழுங்குபடுத்து என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம வெளியில சுத்தப்படுத்துறோம், உள்ள விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உள்ள சுத்தமாகணும், நல்லதுதான், அதை முதல்ல செய், ஆட்டோமேட்டிக்காக வெளியே சுத்தமாகிவிடும். நீ வெளிப்புறத்தை மாத்திரம்தான் சுத்தப்படுத்துகிறாய், உள்ளே இருக்கிற கசடுகள் அப்படியே இருக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த பாசி படர்ந்த நிலைமை, ஒரு துர்வாசனை அந்த பாத்திரத்திலிருந்து கிளம்புகிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தானே. வெளியில சுத்தமாயிருக்கிறோம், ஆனால் உள்ள எப்படி இருக்கிறோம்? நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 13வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:13. மாயக்காரர் யாருங்க? மாயக்காரர், பாசாங்குத்தனம், போலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசேயரே, வேத பாரகரே. 14வது வசனத்தை வாசிக்கலாம். மாயக்காரரே, இதைத்தான் சர்தை சபையிலே கர்த்தர் பார்க்கிறார். மாய்மாலத்தனம், ஹிப்போக்ரைசி, பாசாங்கு, போலியான ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தன்னை காண்பித்துக் கொள்ளுகிற பொய்யான நிலைமை. சில காரியங்களை குறித்து சொல்லுவோம் தானே, அது ஃபேக்கு, நம்பாத. நம்மை குறித்தும் கர்த்தர் அப்படித்தானே பரலோகத்தில் தூதர்களிடையே இடைப்படுவார், அது ஃபேக்கு சபை, அதை பார்க்காத, அப்படி சொல்லுவார் என்றால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போமே. 15வது வசனத்தை வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, வாசிக்கலாம்.
23 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே. 29 வாசிக்கலாம். மாயக்காரராகிய எத்தனை தடவை கர்த்தர் சாடுகிறார் பாருங்க. ஒரு தடவை 2 தடவை சொன்னா பரவாயில்ல, தொடர்ந்து சாடுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்பட்டுகிறது, துவண்டு போய்விட்டது. நம்முடைய நிர்விசாரம், நம்முடைய அசட்டைத்தனம், அலட்சிய போக்கு கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது தானே. அதில் இன்னும் சில அடைமொழிகளை சேர்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். குருடரே, மதிகேடரே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன அவர் திட்டணும்னு சொல்லி அவர் திட்டல. சர்ப்பத்திற்கு ஏதுவான அந்த விஷம் உன்னிடத்திலே காணப்படுகிறது. வேஷமாகவே திரிகிறாயே, நீ எப்பொழுது இந்த வேஷத்திலிருந்து ஒரிஜினாலிட்டிக்குள்ளாக வரப்போகிறாய்? அதுதான் கர்த்தர் நம்மிடம் கேட்கிற கேள்வி. நாம் எப்பொழுது அந்த ஒரிஜினாலிட்டிக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம்? வேஷமாவே போய்கொண்டே இருப்போமா? முடிவு பரிதாபமாகிவிடுமே. விரியன் பாம்பை போன்ற விஷம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், நாமும் சர்தை சபையை போல நம்மையும் கர்த்தர் சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று காணப்பட்டாலும் செத்தவனாயிருக்கிறாய். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் நம்மளே சொல்ல முடியும்? நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, ஹெல்ப் மீ லார்ட். நான் உயிரோடு இருக்க தான் ஆசைப்படுறேன். என்னை நானே ஏமாற்றி கொள்ளக்கூடாதே, மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீ மோசம் போய்விடாத. சில பெண் பிள்ளைகளை பார்த்து பெத்தவங்க பதறி சொல்லுவாங்க, மோசம் போயிட்டேடி, எங்கள் குடும்பத்தை அந்த தலைமுறையின் பெயரை எல்லாம் மோசமாக்கிட்டேயே. அடிப்பாங்க, தங்களையே அடிச்சுக்கிடுவாங்க, அழுவாங்க, அந்த பிள்ளையையும் போட்டு சாத்துவாங்க. அதை தான் கர்த்தர் நம்மிடத்திலையும் காண்பிக்கிறார். நீ மோசம் போகாத, மோசம் போய்விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் கேட்டு சரிப்படுத்தி கொள்ளுவோம் என்றால் இந்த தேசத்திலே தரித்திருக்க முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நீ விழித்திரா விட்டால். அடுத்த வசனத்துக்கு வருவோம். 2வது வசனத்தின் முதல் பகுதி, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஏன்? உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் பார்க்கலப்பா. மனிதரை ஏமாற்றலாம், மனிதருக்கு முன்பாக நம்மை ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று காண்பித்து கொள்ளலாம். நான் அப்படியா? கர்த்தர் கேட்கிறார், நான் மனிதனா? உன்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கிறவர். இந்த ஆண்டு முழுவதிலும் உனக்கு தருணம் கொடுத்தேன், நீ திரும்புவாய் என்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன் கிரியைகள் என் பார்வையிலே நிறைவுள்ளவைகளாக நான் பார்க்கல. அப்படின்னா நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை சற்று பின்னால் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக நீங்களே கடந்த காலத்தின் சம்பவங்களை, நிகழ்வுகளை அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இந்த வார்த்தை நிஜம் என்பதை உங்கள் உள்ளம் சொல்லும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் நைஸ். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பார்க்கலையே, உன் கிரியைகளை நிறைவுள்ளவைகளாக நான் பார்க்கலையே. நீ ஒன்று செய்ய, விழித்துக்கொள். நீ தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கிறவங்கள எழுப்புறது கஷ்டம். நம்ம இப்போ தூங்குற மாதிரி தான் இருக்கிறோம். தூங்குனா சின்ன சத்தம் கேட்டால் கூட விழிப்பு வந்துவிடும். தூங்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பல பிரயத்தனங்களை அங்கே மேற்கொண்டாதான் அவங்கள அப்படி எழுப்ப முடியும். கர்த்தர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு
சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிற உன்னுடைய காரியங்களை நீ என்ன பண்ணு? மாத்திக்க. அப்போதான் நீ ஸ்திரப்பட முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:39. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? விழித்திருப்பான். தன்னுடைய வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று. Knowing Lord's capacity is a beginning of intimacy with Jesus. நான் யாருன்றதை நான் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் கர்த்தரோடு கொண்டிருக்கிற அந்த உறவு, ஐக்கியம் அங்கே நெருங்கி நிலையிலே வளர்ந்தேறும். ஆனால் காணப்படுகிற காட்சியோ குறைவுள்ளவைகளாக தேவனுடைய பார்வையிலே இருக்கிறது. நீ விழித்துக்கொள். திருடன் இந்த டைமுக்கு வருவான் உங்கள் தெரு பக்கம்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு ஆள் அங்கே தெருவில் வாட்ச்மேனாக நீ நிறுத்திட மாட்ட. என்ன செய்வ? விழித்திருந்து. அந்த பதத்தை மட்டும் நம்முடைய இருதய பலகையிலே எழுதி கொள்ளுவதற்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நம்ம விழிப்பாய் இருக்கிறோமா? உலக காரியங்கள் எல்லாம் விழிப்பாய் இருக்கிறோம். 2000 கொடுக்குறாங்களாம் ரேஷன் ஷாப்பில், முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நின்று சண்டை காடு போடுறோம். தள்ளு, நான் எப்போ தெரியுமா? இதெல்லாம் யாரு? தேவ பிள்ளைகள் தான். ஏன் உனக்கு அந்த 2000 தேவன் தரமாட்டாரா? முண்டி அடித்து சண்டை போட்டு முன்னால் இருக்கவங்க முடிய ஆஞ்சி எடுத்து அப்புறம் அந்த 2000 வாங்கிட்டு வெற்றின்ட்டு வர்றது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சும்மா அது ஒரு சாம்பிளுக்கு தான், நினைவிற்கு வருகிறதுனால் சொல்லுகிறேன். நாம் எப்படி விழித்திருக்கிறோம்? நீ விழித்திருந்து உன் வீட்டை திருடுறதுக்கு வரப்போகிறான், அழிக்கிறதற்கு வரப்போகிறான். உன் வீட்டை திருட முடியல, உன் வீட்டை அழிக்க முடியலன்னா உன்னையே கொன்று விடுவான். இப்பொழுது AI என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன சொல்லுகிறதாம்? ஒரு 17 வயது பையன் வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருந்தானாம். அவன் அந்த கூகுள் கிட்ட சொன்னானாம், என்னைய ஃபோனையே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை பெத்ததுங்க. யாரு? பெத்ததுங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? ஃபோனே தரமாட்டேங்கிறாங்க. கூகுள் உடனே பதில் சொல்லிச்சாம், அவர்களை கொன்றுவிடு. அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றவர்களையும் கொலை செய்ய அஞ்சாத பிள்ளைகளைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். என் பிள்ளைலாம் அப்படி இல்லைங்க, கூகுள் சொல்லுகிறது, நான் சொல்லலை. 17 வயது பையன் கேட்குறான், போன் தரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம்? கொன்று விடு. முதல்ல தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூவேல் என்கிற விளையாட்டை அநேக பிள்ளைகள் விளையாண்டாங்க. நீ தோத்துட்ட, நீ மாண்டு விடு அப்படி சொல்லி பல பிள்ளைகளை அது அழித்தது. AI என்று சொல்லுகிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ அடுத்த கட்டத்திற்கு தாவி விட்டது. உனக்கு அவங்க கொடுக்கலையா? 2 பேரையும் போட்டு தள்ளு. இன்று பிள்ளைகள் பெற்றவர்களை கொலை செய்வதற்கும் அஞ்சவில்லை. அப்போ நாம் எப்படி வாழணும்? விழித்திருக்கணும் தானே. மற்ற காரியங்களுக்கெல்லாம் விழிப்பாய் இருக்கிறோம். ஆனால் எதில் விழிப்பாய் இருக்கணுமோ அதிலே விழிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு வருவோம். ஆனாலும் ஆம், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. உங்க சர்ச்சு நான் பார்க்கிறேன், குறைவுள்ள செயல்களை பார்க்கிறேன், நிறைவுள்ளவைகளை பார்க்கல. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறார்கள். 5வது வசனத்திற்கு வருவோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம். அப்போ ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் எப்பொழுது வரும்? நாம் விழித்து கொண்டு இருந்தால் ஜெயம் நமக்கே.
நாம் விழித்திருந்தால் வெற்றி நமக்குத்தான் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 40-41 எடுத்துக்கொள்ளுவோம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, பாருங்க, சீஷர்களிடத்திலே வந்தாரு. சீஷர்கள் 3 பேருமே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரை பார்த்து பேசுகிறார்? பேதுருவை நோக்கி. பேதுருவை நோக்கி. ஏன் பேதுரு தான் தூங்குறாரா? சீஷர்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த பேதுரு சற்று அதிகமாக கும்பகர்ணன். தூக்கம் என்றால் உடனே தூங்கி விடுவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பதற்கு அங்கே சீஷர்கள் கூடி வந்திருந்த பொழுது கூட ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறான், இந்த பேதுரு அங்கே ஒரு ஸ்லம்பர், அதாவது தூங்குற மாதிரி இல்லை, ஆனால் தூங்கிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி பேதுரு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். அதனால தான் இயேசு பேதுருவை நோக்கி, நீ தானே சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் விழித்திருக்க கூடாதா? அடுத்து நடக்க போகுது என்னன்றது இயேசுவுக்கு தெரியும். தம்பி, யூ ஆர் கோயிங் டு டினை மீ 3 times. நீ விழித்திருக்க கூடாதா? நமக்கு தெரியாதுங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2024 கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை முறை தேவனை நாம் மறுதலித்திருக்கிறோம்? நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீ மறுதலிக்க கூடாது என்பதற்காக, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு அங்கே ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். நீ விழித்திருக்க கூடாதா? ஒருவேளை பேதுரு அங்கே விழித்திருந்து ஜெபித்திருந்திருப்பார் என்றால் கண்டிப்பாக அந்த மறுதலிக்கிற நிலைமை அவருடைய வாழ்விலே நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. அங்கே விழித்திருத்தல் குறைந்து விட்டது. வாசிக்கலாம், 41 வாசிப்போம். ஏன் விழித்திருக்கணும்? விழிப்பாயிருன்னு சும்மா நசன்கிட்டு இருக்காரு ஆண்டவர். இப்பதான் மழை ஓஞ்சிச்சு, இப்ப அடுத்த மழையா? நம்ம அப்படிதான் கேட்கிறோம். நசுன்றாரு கர்த்தர். சும்மா ஒரு தடவை சொன்னா விட்டுறக்கூடாது, நாங்க தான் கேட்போமே. கர்த்தர் ஏன் அப்படி சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. ஜபம் அடுத்த விஷயம், நமக்கு அதுக்கு தூரம். இந்த 10 மணி ஜபத்தில் கூட அந்த வந்துகிட்டு இருந்தவங்க கூட காணாமல் போயிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் 19-20 கிட்ட இருந்துச்சு. அதில் ஒரு பெருமை, இவங்களை வச்சு தானே ஆரம்பித்தாங்க. ஆரம்பம் ஓகே, முடிவில் நீ வந்துக்கிட்டு இருக்கியா? வராத பட்சத்தில் எப்படி ஒரு ஜல்ஜாப்புன்னு வாங்கல, இதுதான் போல. நாங்கள் எங்களை வச்சு தான் ஆரம்பித்தோம், நாங்கள் தான் தொடங்குறோம், முடிவில் வந்திருக்கிறோமா? நேற்று பார்த்தா ஆரம்பமே லேட்டு, முடிவு 10:46 முடிஞ்சது. முடிச்சிடலாம் பா, முடிச்சுப்பா, தூங்கி எந்திரிச்சு காலையில் வந்து ஆராதனையில் தூங்காத, விழிப்பாயிரு. நம் நிலைமை எப்படி காணப்படுகிறது பாருங்க. ஜபம் எங்கேயோ போயிடுச்சுங்க. நம்மள பிஸி பீப்புள், பிஸினஸ். நான் வியாபாரம் என்ற பிசினஸ் சொல்லல, பிஸினஸ். எதெடுத்தாலும் பிஸி. நோ டைம் ஃபார் லார்ட், நோ டைம் ஃபார் பைபிள் ரீடிங், நோ டைம் ஃபார் சர்ச் கோயிங். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்கள் எவ்வளவு வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக உலகத்தின் காரியங்களிலே இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே. பேதுரு ஜெபித்திருந்தால் அந்த நிகழ்வு அவர் வாழ்விலே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். பேதுரு அதனால தான் பார்த்து கேட்குறார், ஏப்பா விழித்திருக்க கூடாதா? அடுத்து நடக்கிற சம்பவத்தை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. பிசாசு உன்னை சொலகுனால புடைக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கான், சொன்னோம்லாம். அப்போ நீ எவ்வளோ விழிப்பாக இருக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கிற, மறைமுகமாக சாடுகிறார். நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ரியாலிட்டி, உங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளது.
தான் உங்கள் மாம்சம். அப்படியா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி எப்படிப்பட்டது? நம்ம எல்லாருக்குமே அந்த உற்சாகம் இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஆமேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லலைனாலும் உங்கள் சார்பில் நான் சொல்லிக்கிறேன் விசுவாசத்தோடு. வேதம் வாசிக்கிறதற்கு உற்சாகம் இல்லையா? ஆமேன் ஆமேன் ஆமேன், அல்லே லூயா அல்லே லூயா. நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் வாழ்ந்து காணப்படுகிறது பாருங்க. நீங்கள் விழித்திருக்க கூடாதா? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே காரியத்தை தான் இங்கேயும் பார்க்கிறோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்க. விழிப்பு இருந்துச்சுன்னா அடுத்து நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் காரியங்களை சாதிக்கும். மூளையாலே சாதிக்க முடியாததை முழங்காலில் சாதித்த தேவ பக்தர்கள் எத்தனை எத்தனை பேர். ஆனால் உலகத்தின் காரியங்களிலே மூளை அறிவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அதை அப்படி பண்ணிடுவேன், நான் இதை இப்படி பண்ணிடுவேன். பேதுரு அப்படிதான் சொன்னார், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்தொடருவேன். நானா மறுதளிக்க போறேன்? என்னை பார்த்தா நீர் அப்படி கேட்கிறீர்? உன்னைத்தான்பா, உன்னையே பார்த்து தான் நான் சொல்கிறேன். நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ உற்சாகமாக இருக்கிறதா, ஆனால் உன் மாம்சம் என்னாகி விடுகிறது? பலவீனப்பட்டு விடுகிறது. காரணம் சூழ்நிலை, காரணம் உன்னைக்கு ஏற்படுகிற அந்த சந்தர்ப்பங்கள். அந்த அம்மா வாசத்தொலிக்கிறதுக்கு நீ அந்த இடத்துல போகும்போதா வரணும்? அதுதான் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் உனக்கு எதிராக அமையும். அந்த நேரத்தில் நீ என்னை மறுதலிக்காமல் அறிக்கையிட வேண்டுமே. மனிதருக்கு முன்பாக நம்புகிறவர்கள், அறிக்கை செய்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் விழிப்பாய் பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால், விசுவாச ஜீவியத்திலே உங்களை கொண்டு செல்லுவீர்கள் என்றால், உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற கர்த்தருடைய நன்மை பெரியது. அதை சங்கீதக்காரன் சொல்றான், பெருசுன்னு சொல்லல, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அந்த பெரிதான நன்மையை நீங்களும் நானும் சர்தை சபையும் பெற்று ஆனந்திக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆசை. பாடுறோம், உம்மை தவிர வேற ஆசை இல்லை. நிஜத்திலே அது உண்மையாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பாசாங்கு காட்டாத, போலியா பாடாத, நிறுத்துங்க, காதுக்கு கஷ்டமா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உம்மை தவிர எனக்கு ஆசை இல்லை. நிஜமா? அது உண்மையா? அப்போ அதுக்கு பெயர் என்ன? பாசாங்குத்தனம் தானே, போலியான ஒரு உத்தமம் தானே. இந்த போலியான வாழ்க்கையிலிருந்து நீ வெளியேற வேண்டும் என்றால் விழித்திரு. சாகிறதற்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்து. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். முதலாவது நாம் விழித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அங்கே வாசிக்கிறோம், எதை விட்டு எழுந்திருக்கணுமா? ஆம். அப்ப தூங்கக்கூடாதா? தூங்கலாம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். சிலருக்கு தூக்கம்தான் ஹாபி. ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் சரி, ஒரு கொரட்டை சத்தம் கேட்கும். என்னது, ஏதோ எலி கத்துற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு பார்த்தா இங்கே இருந்து சத்தம் வரும். தலைவர் அப்படியே நித்திரையில் ஆழ்ந்திருப்பார், கனவு கண்டுவாங்க. தூக்கத்திலே நடக்கிற பிள்ளைகள் உண்டு, தெரியும் தானே? தூக்கத்திலே பேசுவாங்க, தூக்கத்திலே சிரிப்பாங்க, தூக்கத்திலே சில காரியங்களை யோசித்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கு உலகம் சொல்லுகிறது சொப்பனம் காண்கிறான். இதெல்லாம் தூக்கத்திலே செய்வோமா? ஆனால் தூக்கத்திலே நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. அதெல்லாம் முடியும் என்றால் இதுவும் முடியும் தானே. அப்படி ஒரு பண்டிதர் தம்முடைய கருத்தை சொல்கிறார். கிளார்க் என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக கேட்கிறார், தூங்குங்க, தூக்கத்தில் சிரிக்கிறீங்க, தூக்கத்தில் பேசுகிறீங்க. சில தூக்கத்திலே பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? உளர்ன
ராத்திரி ஏன் அப்படி உளறுன? அது சொல்லும், நான் பேசுனேன், உளறலை. தூக்கத்திலே சிலது நடந்து போய்கிட்டே இருக்கும். எங்கே போகிற எங்கே போகிற, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். தூக்கத்திலே சிரிக்கும். அந்த கிளார்க் என்கிற மனிதன் கேட்கிறார், இதெல்லாம் உங்களால் தூக்கத்தில் செய்ய முடியும் என்றால் தூக்கத்திலே நீங்கள் ஏன் ஜெபிக்க கூடாது? அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிவிடுங்கள். வாசிப்போம் இந்த வார்த்தையை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று, காலத்தை அறிந்தவர்களாய். ஏன் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை விட இப்பொழுது அது நமக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இயேசு வருகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம் விழிப்பாக இருந்து ஆயத்தப்படுகிறோமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே ஒரு பாயிண்டை வலியுறுத்துகிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களுக்கு சோதனைகள் வரும் ஆண்டவரே, அந்த சோதனைக்குள்ள நாங்கள் போயிடக்கூடாதுன்னா எங்களை நீர்தான் ரட்சித்து கொள்ளணும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபி. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு இரட்சகராயிருந்து உனக்கு வாழ்க்கையிலே சாவுக்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பவுல் வேதனையோடு சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியல, நான் வெறுக்கிற காரியத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை என் முதுகிலே சுமந்து கொண்டு திரிகிறேன். யார் என்னை விடுதலையாக்குவார்? எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் நான் வெறுக்கிற காரியங்களை செய்யும்படி தூண்டுகிறது. அப்படி சொல்லுகிற பவுல் ரோமர் 8:1 வரும் பொழுது வெற்றி முழக்கம் இடுகிறார். 8:1 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய். விழித்திருக்கிறவர்களுக்கு தாங்க இயேசுவுக்கு உள்ள வாழ முடியும். தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ முடியாது. இருக்கேன் இதுதான் அவங்க பாட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி என்று சொல்லப்படலைங்க, ஆவியின்படியே இனிமே நடக்கணும்னு தீர்மானிக்கிறவர்களுக்கு. அப்படி உங்க வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, இனிமே நடக்க போறவங்களுக்கு இல்ல, நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அங்கே நோ கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நாம் விழித்திருப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை தான் கர்த்தர் கேட்கிறார். இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தாயா? ஆண்டு துவக்கத்திலே உனக்கு கொடுத்தேன், ஒவ்வொரு நாளிலும் உன்னிடத்திலே நான் எதிர்பார்த்தேன், நீ இந்த தேசத்திலே தரித்திருப்பாய் என்று வாஞ்சையோடு ஆசையோடு உன்னுடைய ஜீவியத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன். நாட் அட் ஆல், நான் பார்க்கல. உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நாம் என்ன செய்வது? என்ன தூக்கம்? சின்ஃபுல் கண்டிஷன் இஸ் a ஸ்லீப்பிங் கண்டிஷன். பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது தூங்குகிற வாழ்க்கை. உலக பிரகாரமான நித்திரையை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை. ஒரு கார்னல் செக்யூரிட்டி, மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் தூங்க வேண்டும். மனிதனுக்கு தூக்கம் ஒரு மெடிசின் என்று மருத்துவம் கூறுகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லா தூங்கு, வியாதியே கிடையாது. அதனால தாங்க நாங்கள் நல்லா தூங்குகிறோம். நாம் அப்படி மருத்துவர்களோடு இசைந்து விடுகிறோம். அந்த தூக்கத்தை இயேசு இங்கே குறிப்பிடவில்லை. பாவத்தின் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, தட் லைஃப் இஸ் a ஸ்லீப்பிங் கண்டிஷன்.
அதை நான் சொல்லுகிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று. அதனால உன்னுடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து, ஆவிக்குரிய அந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்திலே கடந்து வர வேண்டும். நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். பாவத்தில் இருந்து வெளியே வந்து மாம்சத்தின்படி வாழாமல் இயேசுவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் வருகிறார் என்று 10 கன்னிகைகளும் அங்கே உற்சாகத்துடன் காத்திருந்தார்கள். ஆனா டிலே ஆகிறது. வர தாமதித்த போது எல்லாரும் 10 பேருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அடுத்து வாசிக்கலாம். மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாருமே எழுந்திருச்சாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான், 50% ஆஃப் தட் 10 அவங்க தான் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்த 50% ஆயத்தப்படுத்தினாங்க. அங்கே ஆயில் இல்லை, எண்ணெய் இல்லை, தீந்து போயிடுச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பூமியிலே கடன் வாங்கி பழகிட்டோம், கொஞ்சம் கொடுங்க. காப்பித்தூள் தீந்துருச்சு, கொஞ்சம் கொடுங்க. சக்கரை இல்லை. இந்த ரேஷனுக்கு போன அந்த மனுஷன் கேட்குறானா, பக்கத்து வீட்டில் போய் வீட்டு ஆளுகளை கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சக்கரை கொடுன்ட்டு போயிடலாம்ல, அடிஷ்னலாக ஒன்று அனெக்ஸ் போட்டு விடுறது. இந்த மனுஷன் இந்த பயவில் போகுதா, போக மாட்டேங்குது, கொஞ்சம் சக்கரை கொடுங்க, கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருங்க. நாங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல சக்கரை நிறையா போட்டு தான் அடிப்போம். அதனால் கொடுக்குறீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன், பயந்துடாதீங்க. அடுத்த அடிஷ்னல் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த கேட்டகரி தான் இங்கே. அடுத்த 50% ஓடி போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நிறையா கொடுங்கன்னு கேட்கலாம்ல, இந்த கொஞ்சம். அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. உங்கள் வசனத்தில் வாசித்து பாருங்கள். உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம். கேட்குறது தான் கேட்குறேன், நிறையா தான் கேள, கொஞ்சம். எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. அவங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் தானே கேட்குறாங்க, ஆளுக்கு பாதி, என்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது, நான் உனக்கு கொஞ்சம் தாரேன். அது நம்ம இருக்கிறதையும் கொடுத்துட்டு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். கேட்டாங்க, கொடுத்து விட்டேன். இப்போ பின்னால் வந்து மொத்தம் உனக்கே கொஞ்சம் தானே இருந்துச்சு, ஏன் கொடுத்த? இந்த அடுத்த 50% சொல்லுது, இல்லைப்பா எனக்கும் பத்தாம உனக்கும் பத்தாம. அந்த பக்கத்தில் கடையில் விற்கிறாங்கல்ல, கோ அண்டு பை, போ வாங்கிக்கோ. வெரி குட் கவுன்சிலிங். நீ எப்பவுமே நல்ல ஆலோசனை கொடுப்ப, நீ புத்தி உள்ளவர்ல, இந்த ஓடி போகிறேன். இவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள காரியம் நடந்து விட்டது. இதுதாங்க நம்ம நிலைமை, சர்தை சபையின் நிலைமை. விழிப்பு, இந்த கொஞ்சம் அதெல்லாம் விட்டுருவோம். ஆண்டவரே, உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வாஞ்சிக்கிறேன், எனக்கு உதவி மாத்திரம் செய்யுங்கப்பா. உங்கள் தைலம் என் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் தைலத்தினுடைய அந்த விகிதம் கூடுதலாக இருந்துச்சுன்னா உமக்காக நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்வேன் உமக்காக. அப்படி வாழ்ந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். விழித்திருப்பது நம்முடைய ஆவியை ஆத்துமாவை குறித்த ஒரு ரெடினஸ், சீரியஸ்னஸ், அது நல்லது என்று வேதம் கூறுகிறது. சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து விட்டு 5ஆம் வசனத்திற்கு வருவோம். விழித்துக்கொண்டு நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று விழித்திருந்தால் திருடன் நம்முடைய வீட்டை கன்னமிட முடியாது, திருட முடியாது, அழிக்க முடியாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் வாழ முடியும். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் பவுலை கொண்டு தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறார். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை குறித்து தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். மற்றவர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து பேசப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்கள் ஒருவேளை தூங்கலாம்.
விழிப்பில்லாமல் இருக்கலாம். அப்படி நீ இருக்காத, விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்றால் கண்டிப்பாக நாம் விழித்திருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கொடுக்கிற அன்பின் கட்டளை. இப்பொழுது 5வது வசனத்துக்கு வருவோம். ஏன் விழித்து கொள்ளணும்? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் ஏன் விழித்திருக்கணும்? ஏன் சர்தை சபைக்கு இந்த நிலைமை? நீ இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர் அல்லவே. பின் ஏன் உன்கிட்ட அந்த விழிப்பு மங்கி விட்டது? சாகிறதற்கு ஏதுவான செயல்கள் தானே இருக்கிறது. உன்னுடைய கிரியைகளிலே நிறைவை நாம் பார்க்க முடியவில்லையே. ஆகையால் நீ விழித்து கொண்டு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் சென்ற வாழ்நாள் காலத்திலே, கடந்த 11 மாத காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம்? மற்றவர்களுடைய இஷ்டத்தின்படி. அவங்களுக்கு அது பிடிக்காது, சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. அவங்க பைபிள் வாசித்தா கோவிப்பாங்க. அவங்க வேலைக்கு போன பிறகு தான் நான் வாசிப்பேன். அவர்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது இனஃப், போதுங்கிறார். எவ்வளவு காலம் வரைக்கும் இப்படியே ஓட்டுவ? புறஜாதிகளுடைய இஷ்டத்திற்கு ஏற்றார் போல. எப்பொழுது ஏன் இஷ்டத்துக்கு உன் ஜீவியத்தை கொண்டு வர போற? கர்த்தர் கேட்கிறார். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பொழுது எப்பொழுது புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடக்காதிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வருகிற பட்டியல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு சாத்தியமில்லை. புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி வாழும் பொழுதுதான் காம விகாரம், துர் இச்சை, மதுபானம். சபையில் இருக்கிற பிள்ளைங்களே ஸ்மோக்கிங் கேள்விப்படுகிறோம். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள் அப்பப்போ கிக்கு வேணுமா, காலை கொண்டுதான் ஒரு கிக் பண்ணணும். நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது சர்தை சபையிலே. ஏன்? யாரு செய்யாததை நான் செஞ்சிட்டேன் எதிர்கேள்வி. அதுல என்ன தப்பு? வாலிப உலகம் கேள்வி கேட்கிறது. இப்படி இருந்தா என்ன? அதுல என்ன ஆயிடும்? அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆகும்? மற்றவர்களுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தால் காம விகாரம், துர் இச்சை, மதுபானம், களியாட்டு. களியாட்டுனா சாதாரண விளையாட்டு இல்லை, அசிங்கமான, வாயிலே சொல்லப்பட முடியாத களியாட்டு, அருவருப்பான விக்கிரக ஆராதனை. இதை நம்ம செய்து வந்தோம் சொல்லி பேதுரு தன்னையும் இணைத்து கொள்ளுகிறார். அந்த துன்மார்க்க உலையிலே நீங்கள் அவர்களோட கூட என்ன செய்து விடக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழித்து கொண்டு. வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் இப்ப வரையும் கேள்விப்படுகிற காரியங்களே பயங்கரமாயிருக்கு. வெள்ளத்தின் வேதனைகளையும் வருத்தங்களையும் தான் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தண்ணீர் தேவைதான், மிதமிஞ்சி வந்தா அழிவுதானே. ஒரு பக்கம் பஞ்சம், 27 வயது வாலிபர் தோற்றம் 5 வயது குழந்தையை போல காட்சியளிக்கிறான். பல்லு பார்க்கவே பயமா இருக்கு. பல்லு தான் இருக்கு மூஞ்சியில. இந்த எலும்பெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. கண்ணு எங்க விழுந்துருவோமோன்ற மாதிரி பிதுங்கிக்கிட்டு நிக்குது. பஞ்சம், பசி கொடுமை ஒரு பக்கம். அடுத்த பக்கத்திலே குறைந்த குவாலிட்டி குறைந்த, தகுதி குறைந்த உணவு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவலம். கிடைக்கல. மக்கள் அலறுகிறார்கள். பசி கொடுமை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, ஒரு நேரத்திற்கு 3இல் 2 குழந்தைகள் பசியினால் மடிகின்றதாம். நமக்கு பசி தெரியல, அதனால வருத்தமும் தெரியல.
இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். எங்கேயாவது நம்ம ஊரில் நிலச்சரிவு கேள்விப்பட்டிருக்கோமா? பாறை விழுந்து குடும்பமே காலியாகுது. அவங்க யோசித்திருப்பாங்களா, தூக்கத்திலே நமக்கு இந்த பாறை சமாதி கட்டிரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எனக்கு அது வராததுனால தான் வருத்தம் தெரியலை. அந்த குடும்பத்திலே அவர்கள் நினைத்து படுத்திருப்பார்களா, காலையில் நம்ம முழிக்க மாட்டோம், இந்த உலகத்தை பார்க்க மாட்டோம். பாறாங்கல் அந்த வீட்டு மேலே அப்படியே நிற்கிது. அந்த பாறாங்கல்லை எடுத்தாதான் உள்ள அவங்க சடலங்களையே எடுக்க முடியும். சம்பவிக்கிற காரியங்களே இப்படி இருக்கு. இனி சம்பவிக்கிறது. நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்க, ஜாதிக்கு ஜாதி சண்டை போடுறாங்க, மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையினாலே சமாதானம் இழந்து சௌக்கியம் இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி நிறையா சம்பவிக்க போகிறது. 2025 என்னெல்லாம் நேரிட போகிறதோ, இதுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், நான் தப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? விழித்திருக்க வேண்டும். இது யார் சொல்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனையாக சொல்லுகிறார். சர்தை சபையே, இதுக்கெல்லாம் நீ தப்பணும். எனக்கு முன்பாக நீ நிற்கிறதற்கு பாத்திரவானாய் இருக்கணும். டூ ஒன்லி ஒன் திங், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், மார்க்கில் வாசித்து பார்ப்போம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கே லூக்கால சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மார்க்கிலே வாசிக்க முடிகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ விழிப்புணர்வு எத்தனை அத்தியாவசியம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:11 வாசிப்போம். இப்படி இனி காரியங்கள் இப்படியெல்லாம் சம்பவிக்க போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய். கர்த்தர் கேட்குறாருங்க பேதுருவை கொண்டு, நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக நடக்கணும். இப்படி அசால்ட்டாக இருக்கிறீங்களே, விழிப்பில்லாமல் இருக்கிறீங்களே, சாகிறதற்கு ஏதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்து. ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் தாங்க, ஜெபம். இந்த ஜெபம்ங்கிற ஆயுதம். இந்த குரூப் எல்லாம் ஜெபத்துக்கே வராது. இந்த குரூப் எப்படின்னா, நினச்சா வரும், நினச்சா வராது. ஏகப்பட்ட எக்ஸ்கியூசஸ் சொல்லிடும், எனக்கு முடியல. அதே நேரம் ஒரு இடத்துல ஒரு காரியம் கிடைக்கிறது என்றால் ஓடி போய் நிற்பாங்க. ஆனால் ஜெபத்துக்கு சாக்கு சொல்லுவோம். ரோமரிலே வாசிக்க முடிகிறது, சாக்கு சொல்ல இனி இடம் இல்லை. நோ எக்ஸ்கியூசஸ். நம்ம நினைக்கிறோம் நம்ம எது சொன்னாலும் ஆண்டவர் கேட்டுக்கிடுவார். அந்த காலம் முடிந்து விட்டது. கிருபையின் காலத்தின் முடிவுக்குள்ளாக வந்து விட்டோம். இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற காலம் நியாய தீர்ப்பின் காலம். அதை நாம் உணராதபடி நாம் ஏதோ பெரிய ஆட்கள் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு தெளிவை தருவாராக, பிரகாசத்தை கொடுப்பாராக. Fervent prayer is our duty. ஊக்கமான ஜெபம், தூங்கி வழிகிற ஜெபம் அல்ல, ஊக்கமான ஜெபம். அநேக வாலிப பிள்ளைகளிடத்திலே ஜெபம் என்கிற பதமே இல்லை. அப்படின்னா என்னங்க தெரியலங்க, கொஞ்சம் அதை குறித்து கொஞ்சம் போதனை கொடுங்க, அந்த நிலைமை தான். ஆனால் ஊக்கமான ஜெபம் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த ஊக்கமான ஜெபம் எங்கே ஆரம்பிக்கிறதா? அந்தரங்கத்திலே. அந்தரங்கத்தில் ஆடுறவன் தான் அம்பலத்தில் என்ன செய்வான்? ஆடுவான். நம்ம வெளியே வந்துட்டு நான் ஜெப வீரர்னு காமிச்சு பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியாது, ஜெபிக்க தெரியாது. அவன் அப்படி ஜோமனுவேங்க, என்னன்னு தெரியல, பிசாசின் கட்டு பாவம். அவன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், யோ ஆண்டவரே, உன் ஆள் என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் தோத்து போயிட்டேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், உன் ஆள் சொல்லுது இந்த பிசாசின் கட்டு என்னை ஜெபிக்க விடலை. இப்படியெல்லாம் சொன்னான்னு நல்லா கேட்டுக்கோங்க, சொல்லி வைங்க உங்கள் ஆளுக்கு. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஊக்கமான ஜெபம் அந்தரங்கத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும்.
ஊக்கமான ஜெபம் ரெப்படிஷனாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை ஜெபம் பண்ணா பத்தாதா, கர்த்தர் கேட்க மாட்டாரா? விசுவாசம் இல்லை, அதோ ஓயாம ஜெபிக்கிறாங்க. ஒரு வகையில் அது ஓகே, ஆனால் எல்லா வகையிலும் ஓகே அல்ல. கர்த்தரே மத்தேயு 26வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணினார். அவருக்கே அவசியம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் திரும்ப திரும்ப ஜெபிப்பது எத்தனை அவசியம். இயேசு தேவகுமாரன் நம்முடைய காரியங்களுக்காக நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் அங்கே கைவிடப்படுகிறார். இரத்தத்தின் வியர்வை துளிகள் நிலத்திலே விழுகிறது, கதறுகிறார். சீஷர்களை கூப்பிடுறாரு, வாங்கப்பா என் கூட ஜெபம் பண்ணுங்க. அதுங்க நல்லா தூங்குதுங்க. கேட்குறாரு, கொஞ்சம் விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டு மறுபடியும் அவர் போய் என்ன பண்ணுகிறார்? சொன்னதை தான் சொன்னார். என்ன சொன்னார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எனக்கு பயமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே புல்லரிக்குது. நான் படைத்த மனிதன் என்னை அறைவானா? நான் படைத்த மனிதன் என் தலையில முள்ள குத்துவானா? நான் படைத்த மனிதன் 40க்கு 1 குறையாக வாரினால் என்னை அடிப்பானா? கொஞ்சம் நினைச்சு பார்க்கும்போது கூசுது, பயமா இருக்கு. ஆண்டவரே, நீங்க கூடுமானால் நீங்கட்டும், பட் நாட் மை வில், தை வில். என் விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரெப்படிஷன் ப்ரேயர். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்கள், பயம் கவ்வும். அந்த பயம் நம்ம விட்டு போகணும்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். நம்ம இப்படியெல்லாம் சொல்லி ஒரு தடவை ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் கண்டிப்பாக. ஆனால் சில பயங்களுக்கு நாம் திரும்ப திரும்ப ஜெபித்து அந்த பயத்தை புறக்கணிக்க வேண்டுவது நம் கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவே திரும்ப திரும்ப ஜெபித்தார் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, அந்த நிலையான உறுதியான விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. வேதத்திலே 3 வாலிபர்கள், அவர்களை சொல்லி நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். அவர்கள் ராஜா போஜனத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவை தான் மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டான். அந்த 3 வாலிபர்களும் ஓகே இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த அதிகாரத்திலே ராஜா சொப்பனம் பார்க்கிறார், மறந்து போயிடுச்சு. இப்போ ராஜா உத்தரவு கொடுக்கிறார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அது எனக்கு மறந்து போயிடுச்சு, அதை நீ என்ன செய்யணும்? சொல்லணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? எகிப்தில் இருக்கிற அந்த மக்கள், கிரேக்க மக்கள் அத்தனை ஜோசியர்களையும் கூப்பிட்டாச்சு. கல்தேயர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, உன் கனவை சொல்லு, நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. யோ, கனவு எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்கிறேன், கனவை சொல்லு, நான் பதில் சொல்கிறேன்னா உன் தலையை வாங்கி போட போகிறேன். தானியேல் 3 சகோதரர்களையும் கூப்பிட்றான், வாங்க தேவன் நமக்கு தெரிவிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அப்போ ஜெபம் காரியங்களை மாற்றும் தானே. 3 வாலிபர்களும் ஜெபித்து ஜெபித்து பெலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ அதே ராஜா சொல்றான், அவன் தான் கிரேட் சக்கரவர்த்தி பேரரசன். அவன் சொல்றான், நான் ஒரு பொற்சிலையை வைப்பேன், அதை பணிந்து கொள்ளாதவனை இந்த அக்கினி சூளையிலே போட்டு விடுவேன். இவங்க 3 பேர் என்ன உத்தரவு சொன்னாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜாவை அழகா சொல்றாங்க. இவங்க வந்தது கைதிகளாக தான் வந்தாங்க. இப்பவும் கைதிகளாக தான் ராஜ சமூகத்திலே நிற்கிறார்கள். ஆனா ராஜாதி ராஜாவுக்கு நாங்கள் அடிமைகள் அப்பா, ராஜாவே உனக்கு தெரிந்திருக்க கடவது, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, பணிந்து கொள்ள போவது இல்லை. ஒருவேளை நீ அக்கினியில போடுறேன்னு சொல்றியா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் தப்புவிக்கலைன்னா கூட பரவாயில்லை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம்.
ராஜாக்கு அப்பதாங்க நிஜத்திலே கோபம் பொங்குச்சு. டேய், நீங்க வந்திருக்கிறது அடிமைகள், கைதிகள், எவ்வளவு தைரியம்னா எதிர்த்து பேசுவீங்க, சூளையை 7 மடங்காக்கடா, ஜாஸ்தியாக்கு. பயந்தாங்களா? ஜெபம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர்களை காக்க செய்தது தானே. அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். ஏதோ ஜெபம்னா அது கிறிஸ்தவங்க வேலை இல்லாத பசங்க செய்கிற வேலை, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அதெல்லாம் விஐபிக்காரங்க பார்ப்பாங்க, வேலை இல்லாத பசங்க, அவங்க தான் தாத்தரான்னுவாங்க. அது லூசுங்க, டைம் இல்லை, அதுங்க பொழுத போக்குறதுக்கு இப்படி வந்து உட்காந்து உசுறு எடுக்குங்க. இல்லைங்க, அந்த கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளி விடுவோம். ஜெபம், ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அலைக்கழிக்கிற பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாமல் தானே இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும் அல்லவா? அது எங்கே கிடைக்கும்? ஜெப சமூகத்தில் தான் கிடைக்கும். உங்கள் ஜெபம் என்கிற பலிபீடம் சிதைந்து போய் கிடக்குது. சாகிறதுக்கு ஏதுவாய் காணப்படுகிற அந்த பலிபீடத்தை இப்பொழுது எழுந்து கட்டுங்க. கர்த்தர் சொல்லுவாரு, நீ என்னோடு கூட நடப்ப. இதெல்லாம் விழிப்பாயிருந்து நித்திரையிலிருந்து எழுந்திருக்கணும்னு நினைச்சி நீ ஜெபத்திலே உறுதியாயிருப்பாய் என்றால் நீ உனக்கு கிடைக்கிற அந்த ரிவார்டு சர்தை சபையிலே சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஹூசோ எவர், யாராயிருக்கட்டும், அவனுக்கு ஹோலினஸ், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் கொடுக்கிற அங்கே ரிவார்டு, வெண்வஸ்திரம், ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் அவன் பேரை என்ன செய்ய மாட்டேன். நம்ம பேரை கர்த்தர் எழுதணுமா கிறுக்கணுமா, அது நம்ம சாய்ஸ். எழுதணும்னா நம்முடைய காரியங்களை மாற்றி ஸ்திரப்படுத்த வேண்டும். கிறுக்கி போடணுமா, எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நான் விரும்புகிறேன் என் பேரை கர்த்தர் எழுதணும். நான் என்னுடைய கிரியைகளில் தேவனுடைய சமூகத்தில் நிறைவுள்ளவைகளாக காணப்பட வேண்டும். அது ஏன் வாஞ்ச, உங்களுடைய வாஞ்சையும் அப்படி இருக்க நான் விரும்புகிறேன். அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நான் எல்லாருக்கும் முன்னால சொல்லுவேன், இவன் எனக்காக பூமியில் கஷ்டங்களை பட்டான். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளையாய் வாழ்வதற்கு, என் சமூகத்திலே ஜெபிப்பதற்கு. இவனுக்கு எத்தனை இடர்பாடு வந்தாலும் அவன் அந்த இடர்பாடுகளெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. என் சமூகத்திலே எழும்பி அவன் என் காத்திருந்தான் பாருங்க, அது எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் அறிக்கை செய்வாராம். அறிக்கை செய்யணுமா? எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நம்மை நாமே கொஞ்ச நேரம் கர்த்தர் கேட்கிறார். நான் ஆரம்பத்தில் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேனேப்பா, உன்னை பிடுங்க மாட்டேன், இடிக்க மாட்டேன், கட்டுவேன், நாட்டுவேன்னு சொன்னேனேப்பா. எப்பொழுது? இந்த தேசத்திலே தரித்திருந்தாயா என்ற கேள்விக்கு நம்மால் தைரியமாக பதில் சொல்ல முடியவில்லை தானே. கர்த்தர் மறுபடியுமாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற தருணத்தை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் என் பிடரியை நான் கடினப்படுத்த போறது இல்லை. எனக்கு சகாயம் வேணும் ஆண்டவரே, என்னுடைய சகாயர் நீர்தான்ப்பா. கொஞ்சம் நம்ம வாயை திறந்து கர்த்தர்கிட்ட பேசுவோமே. மனுஷர்கிட்ட பேச வரல, கர்த்தருடைய சத்தம் உங்கள் இதயத்திலே துணித்திருக்கும் தானே. ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்த நிலைமை நீ விழித்துக்கொள். உன் கிரியைகள் என் பார்வையில் நிறைவுள்ளவைகளாக இல்லை. ஆமா தானே? கர்த்தர் பார்வையில் நிறைவுள்ளவைகளாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு,
உலகத்தின் வேஷம் வேண்டாமே, பாசாங்குத்தனம் வேண்டாமே. ஆண்டவரே, பரிசேயரை வேதபாரகரை பார்த்து சொல்றாரு, மாயக்காரர், குருடர், சர்ப்பம், விரியன் பாம்பு குட்டி. நம்மளை பார்த்து அப்படி சொல்ல வேண்டாம் தானே? அந்த ஜீவியத்திலிருந்து நான் மாறிக்கிறேன் ஆண்டவரே. புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நான் நடந்து கொண்டது போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 11 மாத காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அலங்காரம் காணப்பட்டதா, அலங்கோலம் காணப்பட்டதா? கர்த்தருக்கு உங்க பதில சொல்லுங்க, மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டாம். அலங்காரமா இருந்துச்சுன்னா நன்றி சொல்லுங்க, அலங்கோலமா இருந்துச்சுன்னா ஐயோ அலங்கோலமாய் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறேனே. லார்ட் forgive me லார்ட், என்ன ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மன்னியுமே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீ அவருக்கு பயந்தேனா உனக்கு இரக்கம் கிடைக்கும். அதுதான் சகாயம். இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு எல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாய் மாறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா. கர்த்தர் அழைக்கிறார், நீ எழும்பு மகனே, மகளே எழும்பு. ஆவிக்குரிய ஜீவியம் அலங்கோலமாய் கிடக்கிறதே, இன்னையிலிருந்து கட்ட ஆரம்பி. அப்பொழுதுதான் தேசத்திலே, இந்த தேசத்திலே நீ தரித்திருக்க முடியும். கொடுக்கப்பட்ட தருணங்களை அலட்சியமாய் கடத்தினது போதும். ஹல்லேலூயா, thank you Lord, ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தம் என் செவியில இருதயத்துல விழுந்துச்சு, என்னை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை தூயாதி தூயவருக்கு நேராக காட்டுங்க. அது உங்கள் சமர்ப்பணத்தை குறிப்பிடுகிறது, உங்க அர்ப்பணத்தின் ஆழத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அர்ப்பணம் தூயனே என்னை அளித்தே, அர்ப்பணையாயினோ ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனே என்னை அளித்தே, அர்ப்பணையாயினோ
ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அக்செப்ட் மீ லார்ட் as an offering லார்ட். என்னை காணிக்கையாய் தருகிறேன், உங்களுக்கு காணிக்கையாய் என்னை கொடுக்கிறேன். நான் அற்பமான ஜந்து ஆண்டவரே, உங்க கற்பனையின்படி வாழ முடியாதபடி காணப்படுகிறேனே. ஜெப வாழ்க்கையிலே ஆழத்திற்குள் என்னை கொண்டு செல்ல என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அந்த பலிபீடம் கட்டப்படட்டும் ஐயா. சிதைத்து விட்டேனே. ஜெபம் என்கிற பலிபீடம் என் வாழ்க்கையில சிதைந்து கிடக்கிறதே. அந்த வீழ்ச்சியை பொறுத்து கொள்ளுங்கப்பா. ஒரு விசை மன்னியும் ஐயா, மன்னியும் அப்பா. நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எங்களை உங்க கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் செத்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தின தயவுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களுடைய கிரியைகளிலே நிறைவை நீர் இனிமே பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பெயரை உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கு போடாதபடி நீர் எழுத வேண்டுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெண்வஸ்திரம் நீர் தர வேண்டுமே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜெப ஜீவியம் வளர்ந்தேறட்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அற்பர்களாயிருந்தாலும் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை திருத்துகிறீரே. நீர் கொடுக்கிற தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் ஒவ்வொரு சிரசிலும் வைக்கப்படட்டும் ஐயா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுவீராக. மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.